நல்லவராவதும் தீயவராவதும். சிறுகதை. ஏலக்காய் போட்டதனால் இறைச்சி குழம்பிலிருந்து கும்மென்று மனம் வந்தது. அடுப்பின் அடியில் உட்கார்ந்திருந்த பார்வதிக்கு வியர்த்து கொட்டியது. இருந்தாலும் இன்று இப்படி உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு சமைப்பதில் மகிழ்ச்சி இருந்தது. 2 வாரங்களாக தொடர்ந்து அதிகாலை ஷிஃப்ட்டும் ஓவர் டைமுமாக சனி ஞாயிறு உட்பட உழைத்ததில் வீட்டில் சமைக்க முடியவில்லை. பிள்ளைகள் ரொட்டியும் கடையில் வாங்கிய குழம்புமாக கிடைத்ததை தின்றுவிட்டு பள்ளிக்கூடம் போவதை தொழிற்சாலையில் இருந்த நேரத்திலிருந்து நினைத்து கவலைப்படுவாள் பார்வதி. இன்றையிலிருந்து 1 வாரத்துக்கு மத்தியான ஷிஃப்ட். காலையில் மார்க்கெட் போய் பிள்ளைகளுக்கு சமைத்து வைத்துவிட்டு தானும் சாப்பிட்டு போகலாம். 5ஆம் வகுப்பில் படிக்கும் சின்னவள் லட்சுமிக்கு காலை பள்ளிக்கூடம். கோலாவில் போய் வந்து தானாக போட்டு சாப்பிடுவாள். பெரியவன் முத்தையா 2ஆம் ஃபாரம் படிக்கிறான். மத்தியான பள்ளிக்கூடம். சைக்கிளில் போவான். அவனை உட்கார வைத்து சாப்பாடு போட்டு அனுப்பலாம். கறி அடுப்பில் பாதி கொதித்து கொண்டிருக்க வியர்வை வழிந்தவாறு அவள் திரும்பிய போது முத்தையா பள்ளி சீருடையெல்லாம் போட்டுக்கொண்டு தயாராக நின்றான். அவளுக்கு வியப்பாக இருந்தது. இப்போதுதானே மணி 11. அதற்குள் ஏன் இவன்? என்ன முத்தையா, அதுக்குள்ளே கிளம்பிட்ட என்றாள். இன்னைக்கு டெஸ்ட் இருக்குமா, அதனால நானும் ஃப்ரெண்டும் அவன் வீட்டில் வெள்ளன உட்கார்ந்து கொஞ்ச நேரம் படிக்க போகிறோம் என்றான். அவளுக்கு சந்தோஷமாகவும் ஏமாற்றமாகவும் இருந்தது. முன்பெல்லாம் நன்றாக படிக்கிற பிள்ளைதான். ஆனால் போன வருஷத்திலிருந்து அவனுக்கு மார்க்கெல்லாம் குறைந்து விட்டது. தான் வீட்டிலிருந்து அவனை படிக்கச் சொல்லி ஒழுங்காக கவனிக்க முடியாததுதான் காரணம் என்ற குற்ற உணர்ச்சி அவளுக்கு அதிகமாக இருந்தது. ஆகவே பிள்ளை தானாகவே டெஸ்ட்டுக்கு படிக்கப் போகிறேன் என்று கிளம்பியது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கென்று சாப்பிடாமல், கொஞ்சம் இருந்து ஒரேடியாக சாப்பிட்டுட்டு போயேப்பா, இன்றைக்கின்னு அம்மா உனக்காகத்தான் நல்ல கறி ஆக்கிட்டு இருக்கேன். நேரம் இல்லைம்மா, சாப்பிட்டுட்டு போக நேரம் ஆகிடும், ராத்திரி வந்து சாப்பிட்டுக்கிறேன். அவன் சைக்கிளில் ஏறி போவதை அவள் ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். இந்த பிள்ளைதான் படித்து குடும்பத்தை கரையேற்ற வேண்டும். நல்லவன்தான், குடும்பத்தின் மீது பாசம் உள்ளவன்தான். ஆனால் பள்ளிக்கூடத்தில் எப்படியோ அவனுக்கு வாய்த்த நண்பர்கள் சரியில்லை. போன வருஷம் அவன் தமிழ் பள்ளியில் படிப்பை முடித்து கொண்டு முதல் ஃபாரத்தில் படிக்க தேசிய பள்ளியில் சேர்ந்தபோது கேசவன் என்ற ஒரு பையனோடு விடாமல் சுற்றி கொண்டிருந்தான். அவன் படிப்பில் அக்கறை குறைந்தது, மார்க்குகள் குறைந்தன. பள்ளிக்கூடத்திற்கு முதன்முறையாக வருவதில்லை என்று அங்கிருந்து கடிதம் வந்தது. கேசவன் நல்ல பிள்ளை இல்லை என்று பார்வதி கேள்விப்பட்டிருந்தாள். அவன் குடும்பம் சிதைந்த குடும்பம், தலைவன் இல்லாத குடும்பம், ஏறக்குறைய பார்வதியின் குடும்பத்தை போலத்தான். ஆனால் பார்வதிக்கு குடும்பத்தின் மேல் அக்கறை கேசவனின் தாய்க்கு இருக்கவில்லை. அவள் மிக சுதந்திரமாக கெட்டுத் திரிந்து அவன் தலையிலும் தண்ணீர் தெளித்து சுதந்திரமாக கெட்டு திரிய விட்ட மாதிரிதான் இருந்தது. ஏன்பா, அந்த கேசவனோட உனக்கு என்ன அவ்வளவு நெருக்கம்? அவன் நல்லவன் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே என்று பார்வதி ஒரு நாள் விசாரித்து பார்த்தாள். சும்மாதாம்மா, அவன்தான் அடிக்கடி கூப்பிடுறான், நான் அவ்வளவா வச்சுக்கிறதில்ல என்றான் முத்தையா. சாக்கிரதப்பா, அப்பன் இல்லாத பிள்ளைகளா நான் தான் உங்களை வளர்க்க வேண்டியிருக்கு. நீ தான் படித்து முன்னுக்கு வந்து குடும்பத்தை காப்பாற்றணும். என் நம்பிக்கையை வீணாக்கிடாத. சரிம்மா, எனக்கு தெரியும்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க என்றான் முத்தையா. ஆனால் அப்புறமும் ஒரு நாள் அந்த கேசவனோடு தான் இவன் சுற்றுகிறான் என்ற செய்தி வந்தது. பள்ளிக்கூட நேரத்தில் இருவரையும் கடைத்தெருவில் பார்த்ததாக சொன்னார்கள். பார்வதிக்கு வெறி வந்து விட்டது. வீட்டுக்கு திரும்பியவுடன் கேட்டு பார்த்தாள். இல்லை இல்லை என்று வழுக்கி வழுக்கி பதில் சொன்னான். பள்ளிக்கூட நேரத்தில் கடைத்தெருவில் இருந்ததற்கு ஏதோ பொய்யான காரணங்களை கற்பித்து சொன்னான். அவன் பொய்களை அவளால் ஊடுருவி பார்க்க முடிந்தது. விறகு கட்டையை எடுத்தாள். அவன் முதுகிலும் கால்களிலும் தோள்பட்டையிலும் அடித்தாள். அவன் வேணாம்மா வேணாம்மா, இனிமே அவன் கூட சேரமாட்டேம்மா, விட்டுடுமா விட்டுடுமா என்று கெஞ்ச கெஞ்ச அடித்தாள். அவன் கால்களிலிருந்து ரத்தம் கசிய தொடங்கிய போதுதான் அவள் கோபம் அடங்கியது. அப்புறம் அவனை கட்டி பிடித்து அழுது காயங்களுக்கு மருந்து தடவி 1 மணி நேரம் அவனோடு பேசினாள். ஒருவேளை தன் பழைய கதைகளை சொன்னால் வயது வந்த பிள்ளைக்கு வாழ்க்கையின் அக்கிரங்கள் விளங்கலாம் என்று அதை சொன்னாள். தான் படிக்க வேண்டிய வயதில் அவனுடைய அப்பனின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி படிப்பையும் குடும்பத்தையும் உதறிவிட்டு அவனோடு வீட்டை விட்டு ஓடி வந்த கதையை சொன்னாள். பின்னால் அவன் அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு பொருளாதார சுகத்தையும் தராமல் இந்த 2 பிள்ளைகளை மட்டும் பெற்று தந்துவிட்டு இன்னொரு இளம் பெண்ணை இழுத்து கொண்டு எங்கோ ஓடிவிட்ட கதையை சொன்னாள். முத்தையா, அந்த ஓடுகாலி தகப்பன் மாதிரி நீ ஆயிடக்கூடாதுன்னு தான்ப்பா நான் கவலைப்படுறேன், ஆத்திரப்படுறேன். நீ படி, முன்னுக்கு வா.
அதுக்கு தானே நான் ராத்திரியும் பகலுமா உழைக்கிறேன். நீ பெரிய மனுஷனா வா, அப்புறம் என்னைக்காவது உங்கள் அப்பா உன்னை தேடி வந்தா அவனுக்கு நல்ல புத்தி சொல்லிக் கொடு, அதை நான் பார்க்கணும்ப்பா என்று அழுதழுது சொன்னாள். அவனும் அழுதான். சரிம்மா, நீ அழுவாதம்மா என்று அவள் கண்களை துடைத்தான். நான் நல்லவனா இருக்கேம்மா, இனிமே அந்த கேசவனோடு சேர மாட்டேம்மா, இது சத்தியம்மா. அவனை மார்போடு அணைத்து கொண்டாள். இந்த வருஷம் பிள்ளை அக்கறையாக படிப்பதைப் போலதான் தோன்றுகிறது. அமைதியாக இருக்கிறான். மற்ற நண்பர்களோடு சேர்ந்து படிக்கிறான். பாடங்களில் சுமாரான மார்க்குகள் வாங்குகிறான். அவன் சைக்கிள் மறையும் வரை அவனை பாசத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் பார்வதி. முத்தையா சைக்கிளை கீழே நிறுத்திவிட்டு அந்த 4 மாடி மலிவு விலை அடுக்குமாடி கட்டிடத்தின் இருண்ட படிக்கட்டுகளில் ஆவலோடு ஏறி வந்தான். குப்பை கூலம் மிக்க வராந்தா வழியாக நடந்து அந்த வீட்டின் கதவை தட்டிய போது அது தானே திறந்து கொண்டது. வீடு ஓவென்று இருந்தது. கேசவன் வீட்டில் இல்லை. வழக்கம் போல் வீட்டில் வேறு யாரும் இல்லை. கேசவனின் அப்பாவை பற்றி முத்தையாவுக்கு ஒன்றும் தெரியாது. கேசவனும் பேசுவதில்லை. அவன் அண்ணன் கோலாலம்பூரில் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறான். எப்போதாவது இந்த பினாங்குக்கு அம்மாவையும் தம்பியையும் பார்க்க வீட்டுக்கு வருவதோடு சரி. அப்படி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கேசவனுக்கு நிறைய பணம் கொடுத்து போவான். அந்த நாட்களிலெல்லாம் கேசவனின் அனுசரணையில் முத்தையாவுக்கும் ரொம்ப விருந்துதான். படம், வீடியோ கேம், சாப்பாடு என்று அழுக்காது. கேசவனின் அம்மா இதை ஒன்றையும் கண்டு கொள்வதில்லை. காலையில் மிக தாமதமாக எழுந்து அலங்கரித்து கொண்டு வெளியே போனால் திரும்ப வருவது நள்ளிரவோ அதற்கு பிறகோ. எங்கே போயிருப்பான் கேசவன்? நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் வா, புது வீடியோவுக்கு சொல்லி வச்சிருக்கேன், பார்த்துட்டு போகலாம் என்றான். என்ன படண்டா, படையப்பாவா? அவளோடு கேட்டான் முத்தையா. போடா உன் படையப்பாவும் ரப்பாவும், அவன் அப்படித்தான் பேசுவான். கொச்சை வார்த்தைகள் சரளமாக வந்து விழும் பேச்சு. அது ஆண்மையும் தைரியமும் கலந்த உலகத்தை புறம் தள்ளி தன்னை ஏற்றி வைத்து கொண்ட வீர பேச்சாகவும் முத்தையாவுக்கு தெரியும். அதுதான் இந்த கேசவனிடம் இருந்த கவர்ச்சி. அவன் இந்த உலகத்தை தலைகீழாக படித்திருக்கிறான். படித்து இதை புறக்கணிக்கவும் இகழவும் உமிழவும் கற்றுக்கொண்டிருக்கிறான். பள்ளிக்கூடம், படிப்பு அவனுக்கு கால் தூசு. படித்து என்ன மயிரை பிடுங்க போகிறோம்? ஒரு நாளைக்கு 20, 30 சம்பாதிக்கவா? இப்போவே நான் 30, 40 சம்பாதிக்கிறேன் தெரியுமா? யார் யாருக்கோ ஏதேதோ டெலிவரி வேலை செய்தான். ஒவ்வொரு டெலிவரிக்கும் கைமேல் பணம். அவன் அண்ணன் வீட்டில் போயிருந்த மோட்டார் சைக்கிள் லைசன்ஸ் இல்லாமலேயே சுற்றுவான். போலீஸ்காரன் எங்கு மறைந்திருப்பான், அவனை எப்படி ஏய்த்து வேறு குறுக்கு வழிகளில் போகலாம் எல்லாம் அவனுக்கு தெரியும். அப்படியே பிடிபட்டு விட்டால் எப்படி குழைவது, எத்தனை தருவது என்று தெரிந்து தயாராக இருப்பான். பள்ளிக்கூடத்துக்கு மட்டம் போட அவன் அஞ்சுவதில்லை. அவன் பள்ளிக்கூடம் வரவில்லை என்று அறிவிக்கும் கடிதங்கள் வீட்டு முகவரிக்கு வந்தால் தானே பிரித்து கள்ளக்கழியெழுத்து போட்டு கொண்டு வந்து கொடுத்து விடுவான். முத்தையாவிடம் எல்லாம் சொல்லியிருக்கிறான். முத்தையா எதெல்லாம் செய்ய முடியாமல் தயங்குகிறானோ அத்தனையும் கேசவன் செய்வான். கேசவன் முத்தையாவின் ஹீரோ. அவன்தான் படையப்பா, அருணாச்சலம், பாட்ஷா. அப்புறம் என்ன படம்டா? வேறு படம் சொல்லியிருக்கேன். ப்ளூ ஃபிலிம், இந்தியாவிலேருந்து வந்தது. ஃபிலிம் ஸ்டார் எல்லாம் தமிழ் பொம்பளைங்க. கிர்ரென்று ஒரு காம உணர்ச்சி ஏறியது. தமிழ் பொம்பளைங்களா? நெசமாவா? இது வரைக்கும் சீனச்சிங்களை வெள்ளைக்காரச்சிங்களை தானே பார்த்துருக்கேன். அதெல்லாம் பழசு. ஆனால் ரொம்ப பத்திரமா இருக்கணும். போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்களாம். ஒரு காப்பி 3 மணி நேரம் வாடகைக்கு எடுக்க 50 வெள்ளி. 50 வெள்ளியா? போடா, 50 வெள்ளியான்னு வாயை பொழக்கிற. உன்கிட்ட இப்போ காசு கேட்டேனா? படத்துக்கு நான் தான் டெலிவரி. போய் நீ எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இல்லையா? நாளைக்கு வா, உனக்கு ஃப்ரீ ஷோ. இரவு முழுவதும் தூக்கம் பிடிக்கவில்லை. அவனுடைய அபிமான நடிகைகள் நிர்வாணமாக மனதில் உலா வந்தார்கள். கேசவனின் வீரத்தோற்றம் முத்தையாவின் எண்ணத்தில் இன்னும் உயர்ந்தது. என்ன அபூர்வமான விஷயங்களெல்லாம் வச்சிருக்கான். எப்படியாவது பூந்து விளையாடுறான். எத்தனை தைரியம், எத்தனை தன்னம்பிக்கை. அவனை நெருங்கிய நண்பனாக அடைந்திருப்பதில் அவன் வகுப்பு மாணவர்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு தனி பெருமை இருந்ததாக நினைத்து கொண்டான். நாளைக்கு பள்ளிக்கூடம் போகும் வேளையில் அம்மா வீட்டில் இருப்பாள். ஆனால் ஏதாகிலும் சமாதானம் சொல்லிவிட்டு புறப்படலாம். தெரிந்தால் தொலைத்து விடுவாள். கேசவன் எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறான். எந்த பிச்சு பொடுங்களும் இல்லை. இந்த வீட்டில் எந்த நேரமும் நச்சு நச்சென்று. ஆனால் அம்மா சொல்வதும் சரிதான். கேசவனை போல தான் ஆக முடியாது.
அவனைப் போல பொறுப்புகள் இல்லாமல் சுற்ற முடியாது. அம்மா தன்னைத்தான் நம்பி இருக்கிறாள். தன்னை உழைத்து காப்பாற்ற வேண்டிய அப்பா இல்லாத குறைக்கு தொழிற்சாலையில் 2 ஷிஃப்டாக வேலை செய்கிறாள். கண்களெல்லாம் சிவந்து போய் வீடு வருகிறாள். வீட்டில் இருக்கும் நேரத்திலெல்லாம் முதுகிலும் தோளிலும் வலி நிவாரணி தைலங்களை தேய்த்து கொண்டு அந்த நாற்றத்தோடு சுற்றி கொண்டிருக்கிறாள். பாவமாகியிருக்கிறது. அவளை காப்பாற்ற வேண்டும். ஆனால் இன்று ஒரு நாள் இந்த வாய்ப்பை விட முடியாது. தமிழ் நடிகைகளாமே, குஷ்புவா ரம்பாவா, ஆஹா! இரவு முழுவதும் நாளைக்கு நண்பனுடன் இரகசிய கூட்டில் ஈடுபடும் கிளர்ச்சி, காம கிலுகிலுப்பு, அம்மா நினைவுக்கு வந்த மாத்திரத்தில் குற்ற உணர்ச்சி, நாளைக்கு பிறகு நல்லவனாக மாறிவிடலாம் என்ற சமாதானம் எல்லாம் வந்து அவனை தூங்க விடாமல் அடித்திருந்தன. இத்தனைக்கும் மத்தியில் இத்தனை எதிர்பார்ப்புகளுடன் இங்கே வந்து எங்கே போனான் கேசவன்? முத்தையா கேசவனின் வீட்டுக்கு வெளியிலேயே வராந்தாவில் உட்கார்ந்து காத்திருந்தான். இன்னும் 1 மணி நேரத்தில் பள்ளிக்கூடம் போயாக வேண்டும். படம் பார்க்க 1/2 மணி நேரமாவது ஆகும். கேசவன் துரோகம் பண்ணிவிட்டான். இனிமேல் இவனை நம்பக்கூடாது. இவனுடன் என்ன தோழமை வேண்டி கிடக்கிறது? ஒழித்து தொலைக்க வேண்டும். அயோக்கியன். இருந்தாலும் கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கலாம். இல்லாவிட்டால் என்ன அவசரம் உனக்கு? 5 நிமிஷம் காத்திருக்க கூடாதா என்று திட்டுவான். வராந்தா வழியே ஒரு தமிழ் பெண் போனாள். அவனை பார்த்து லேசாக சிரித்தது போல் இருந்தது. முத்தையா தெரியாதது மாதிரி தலையை திருப்பிக் கொண்டான். யார் எங்கேயோ பார்த்தது போல. அம்மாவை ஒரு நாள் பார்க்க வந்தாலோ? அம்மாவோடு வேலை செய்யும் பொண்ணோ? அம்மாவோடு வேலை செய்யும் பெண்ணோ? மனம் திடுக்கிட்டது. தெரிந்து கொண்டிருப்பாளா? அம்மாவிடம் சொல்வாளோ? ஒரு மாதிரி பயம் வந்து கவிந்தது. சீ, தெரிந்திருக்காது. வீட்டுக்கு வந்தபோது என்னை பார்த்தது கூட நினைவிருக்காது. எப்போவோ ஒரு நாள் மறந்து போயிருக்கும். மனம் சமாதானப்பட்டது. காத்திருந்தான். இன்னும் 5 நிமிடங்கள். பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாகிவிடும். பரவாயில்லை, கொஞ்சம் லேட்டானாலும் சமாதானம் சொல்லி கொள்ளலாம். சைக்கிளில் காத்து போய்விட்டது சார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். வயிற்று வலி சார். எத்தனையோ மாதிரி சொல்லலாம். மோட்டார் சைக்கிள் சத்தம் கீழே கேட்டு எட்டி பார்த்தபோது கேசவன் தான். மோட்டார் சைக்கிளை கீழே வைத்து பூட்டிவிட்டு மேலே வந்தான். என்னடா லேட் பண்ணிட்ட என்று ஆவலோடு கேட்டான் முத்தையா. போடா, பெரிய சிக்கலாக போச்சு. வேற ஆளுங்க வாடகைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிடச்சிரும். கேசவன் கவலைப்பட்டான். கொஞ்ச நேரம்னா? இன்னும் 1/2 மணி நேரத்தில். இன்னும் 1/2 மணியா? கேசவா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சுடா. நாளைக்கு பார்த்துக்கலாமா? போடா, பெரிய பள்ளிக்கூடம். நீ போகிறதுனா போ. நான் இன்றைக்கி போகலை. நாளைக்கு இந்த வீடியோ கிடைக்காது. இன்றைக்கி திரும்ப கொடுத்துடணும். அது வேறு இடத்துக்கு அனுப்ப போகிறாங்களாம். மனம் தவித்தது. அப்படின்னா வேணும்னா இருந்து பார்த்துட்டு போ, இல்லைன்னா உன் இஷ்டம். பள்ளிக்கூடம், பெரிய பள்ளிக்கூடம். கேசவனின் அந்த துணிவும் அலட்சியமும், கருத்தில் கொண்ட காரியத்தில் உறுதியாக நிற்பதும் தனக்கு ஏன் வரமாட்டேன் என்கிறது? ஏன் பயமும் கோழைத்தன்மையுமே முன்னால் நிற்கின்றன? இந்த விஷயத்தில் பின்வாங்கி கேசவனின் முன்னால் தலைகுனிந்து வாளை சுருட்டி கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு ஓட மனம் ஒப்பவில்லை. போனாலும் மனசு தவறிப்போன வீடியோவின் இயக்கத்திலேயே இருக்கும். இருந்து பார்த்து விட்டு போய்விடுவது என முடிவு செய்தான் முத்தையா. சரிடா என்றான். அப்போ நீ வா, மோட்டார் சைக்கிள்லேயே போய் கையோடு வாங்கிட்டு வந்துடலாம் என்றான் கேசவன். 2 பேருமா? உனக்கே லைசன்ஸ் இல்லையே என்று தயங்கினான் முத்தையா. நீ இப்படி தான்டா பொட்ட பயந்தாங்கொல்லி. சரி வா போலாம் என்றான் முத்தையா. நிச்சயமாக தெரியுமா கமலா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் பார்வதி. நிச்சயமாக உன் மகன்தான். அப்படியா? எனக்கு தெரியாமல் போகும் என்றாள் கமலா. பார்வதி கமலாவின் முகத்தை பார்த்தவாறு அதிர்ந்து நின்றாள். அந்த கேசவன் ரொம்ப கெட்டவன் பார்வதி. பொய், திருட்டு எல்லாம் இருக்குது. ஆபாச வீடியோ வியாபாரம் பண்ணுறவங்களோட சேர்ந்து இவனும் வியாபாரம் பண்ணுறானா. என் மகன்கிட்ட கூட வாங்கி பார்க்குறியான்னு கேட்டானா. பார்வதிக்கு மனசு ஆடி போனது. உடம்பும் கூட ஆடியது. செய்யும் வேலை மறந்துவிட்டது. அப்படியே நின்றாள். என்ன பார்வதி என்று அருகே வந்தாள் கமலா. கண்ணீர் பொல பொலவென்று கொட்டியது. துடைத்து கொண்டே சொன்னாள். அவன்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன் கமலா. அடித்து பார்த்துட்டேன். அடித்த பிறகு கொஞ்சியும் பார்த்துட்டேன். இனிமே அவனோட சேரமாட்டேன்னு இல்லாத சத்தியமெல்லாம் பண்ணிட்டான். அப்படி பண்ணிட்டு இப்படி ஏச்சிட்டானே, நான் என்ன தான் பண்ணுவேன்? அவளுக்கு ஆறுதல் கூற முடியாமல் கமலாவும் அயர்ந்து நின்றாள். வீடு திரும்பும்போது முத்தையாவுக்கு குற்ற உணர்ச்சி தான் அதிகமாக இருந்தது. வீடியோ பார்க்கும்போது இருந்த கிளர்ச்சிகள் எல்லாம் குறைந்து விட்டிருந்தன. வீடியோவை தேடி ஓடி காத்திருந்து வாங்கி கேசவன் வீட்டில் ஜன்னல்களெல்லாம் அடைத்துவிட்டு போட்டு பார்த்து முடித்ததில் நேரம் போய்விட்டது.
இனி பள்ளிக்கூடம் போவதில் அர்த்தமில்லை என்று தோன்றியவுடன் கண்ட இடத்தில் அலைந்துவிட்டு வீட்டுக்கு திரும்பும் சரியான நேரத்திற்கு திரும்பினான். வீடு திரும்பும் வேளையில் அம்மா வீட்டில் இருக்க மாட்டாள் என்பது ஆறுதலாக இருந்தது. இருந்தாலும் அக்கம் பக்கத்தார் பார்க்கக்கூடும் என்பதற்காக இந்த நடிப்பு தேவையாக இருந்தது. வீட்டில் தங்கை மீனா மட்டும் தனியாக இருந்தாள். முத்தையா குளித்துவிட்டு டிவி பார்த்துவிட்டு அம்மா வீடு வரும் நேரத்திற்கு புத்தகத்தை திறந்து வைத்து படிப்பதாக பாவனை செய்து கொண்டிருந்தான். அம்மா வரும் நேரம் நெருங்க நெருங்க அம்மாவின் சக தொழிலாளி தன்னை கேசவன் வீட்டில் பார்த்த நினைவு அடிக்கடி வந்தவாறு இருந்தது. அம்மாவிற்கு தெரிந்து விட்டிருக்குமோ? பயம் கவ்வியது. சனியன், ஏன் இந்த படத்தை போய் பார்த்தோம்? பார்த்தால் எல்லாம் பம்மாத்து வேலை. சில சினிமா காட்சிகளை காட்டி அப்புறம் தேவையில்லாத தலையில்லாத முகம் தெரியாத முண்டமான பெண்களை வெட்டி ஒட்டி எல்லாம் சுத்த ஏமாற்று வேலை. இதற்காக பள்ளிக்கூடத்திற்கு மட்டம் போட்டு அம்மாவிடம் போய் சொல்லி நாளைக்கும் பள்ளிக்கூடத்தில் போய் சொல்லி சீச்சி. அம்மா 7 மணிக்கு வந்தாள். அவள் முகத்தில் தன் குட்டு உடைந்து விட்ட அறிகுறிகள் தெரிகின்றனவா என்று முத்தையா ரகசியமாக பார்த்தான். ஒன்றும் தெரியவில்லை. அம்மாவின் முகத்தில் நீண்ட நேர உழைப்புக்கு பின் தெரியும் வழக்கமான களைப்பும் இறுக்கமும் தான் இருந்தன போல தெரிந்தது. ஒன்றும் பேசாமல் குளிக்கப் போனான். அவனுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. ஒன்றும் அம்பலமாகவில்லை. அம்மா பகல் ஷிஃப்ட் செய்யும் போதெல்லாம் இரவில் அவர்கள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதுதான் வழக்கம். முத்தையாவுக்கு பயங்கள் தெளிந்தவுடன் காலையில் அம்மா சமைத்த ஆட்டுக்கறியின் நினைவு வந்தது. நாக்கு சப்பு கொட்டி காத்திருந்தான். அம்மா குளித்து வந்ததும் ஒன்றும் பேசாமல் கறியை சூடு பண்ணி சாப்பாடு எடுத்து வைத்தாள். குழந்தைகள் சாப்பிட ஆரம்பித்ததும் அவள் டிவி முன்னால் போய் உட்கார்ந்தாள். ஏன் அம்மா, நீங்கள் சாப்பிடலையா என்று மீனா கேட்டாள். நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு பசி இல்லை என்றாள் பார்வதி. மறுநாள் பள்ளிக்கூடம் போய் வகுப்பு ஆசிரியரிடம் மழுப்பி காரணம் கூறி தப்பித்தாகிவிட்டது. ஆனால் நேற்று எதிர்பாராமல் கணக்கு ஆசிரியர் திடீர் கணக்கு பரிசோதனை வைத்தார் என்றும் அதில் கலந்து கொள்ளாததால் அது ஆண்டு ரிப்போர்ட் கார்டில் வரவில்லை என்று எழுதப்படும் என்றும் கேள்விப்பட்ட போது அவனுக்கு வயிற்றை கலக்கியது. கேசவனும் தான் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இது அவனுக்கு பொருட்டல்ல. அவன் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவன் ரிப்போர்ட் கார்டை கேட்டு பார்க்க ஆள் இல்லை. கள்ள கையெழுத்தும் அவனே போட்டுக்கொள்வான். ஆனால் முத்தையாவின் அம்மா தவறாமல் கேட்டு வாங்கி பார்ப்பாள். அந்த பரீட்சையில் கலந்து கொள்ளாமல் போனது ரிப்போர்ட் கார்டில் கையெழுத்து வாங்கும்போது அம்மாவுக்கு விலக்கியாக வேண்டுமே. இப்போதே மனம் பொய் சமாதானங்களை தயாரிக்க தொடங்கியிருந்தது. அன்று இரவும் சாப்பிட உட்கார்ந்தபோது அம்மா சாப்பாட்டுக்கு வரவில்லை. அதிகம் பேசவும் இல்லை. ஆளும் மிக சோர்ந்து இருந்தது போல் காணப்பட்டாள். மீனாவை கூப்பிட்டு, நீயே எடுத்து போட்டு சாப்பிடு மீனா, அண்ணனுக்கும் போட்டு கொடு என்றாள். சாப்பிடும்போது முத்தையா மீனாவிடம் ரகசியமாக கேட்டான். ஏன் மீனா, அம்மாவுக்கு என்ன உடம்பு சரியில்லையா? எனக்கு தெரியாது என்று வெடுக்கென்று சொன்னாள் மீனா. மறுநாள் பகல் பார்வதி படுக்கையிலேயே இருந்தாள். முத்தையா பள்ளிக்கூடத்திற்கு தயாராகிய போது சாப்பாடு ஒன்றும் தயாராகி இருக்கவில்லை. அவள் படுக்கையை எட்டி பார்த்து, அம்மா இன்னைக்கு சமைக்கலையா என்றான். அவள் தலைமாட்டிலிருந்து 5 வெள்ளியை எடுத்து கொடுத்து, ஏதாச்சும் கடையில் வாங்கி சாப்பிட்டு விட்டு ராத்திரிக்கு வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துரு என்றாள். காசை வாங்கி கொண்டு, ஏம்மா உடம்பு சரியில்லையா என்று கேட்டான். ஒன்றும் பேசாமல் திரும்பி படுத்து கொண்டாள். கொஞ்ச நேரம் நின்றுவிட்டு பேசாமல் போனான். பள்ளிக்கூடத்தில் இருந்த போதும் அம்மா நினைவு அதிகமாக இருந்தது. ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. அம்மா உடல் தளர்ந்திருந்தாள். இப்படி அவள் படுத்து அவன் பார்த்ததே இல்லை. இப்படி இருந்தால் எப்படி வேலைக்கு போவாள்? ஒருவேளை தான் செய்தது தெரிந்துவிட்டதா? தெரிந்தால் ஏன் கேட்கவில்லை? ஏன் கத்தவில்லை? ஏன் அடிக்கவில்லை? தெரிந்திருக்காது. வேறு காரணமாக இருக்கலாம். அன்று மாலை வீட்டுக்கு கொஞ்சம் அவசரமாகவே வந்தான். வரும் வழியில் மறக்காமல் எல்லாருக்கும் ரொட்டி சானாய் வாங்கி கொண்டு வந்தான். அவன் சந்தேகப்பட்டதைப் போலவே அம்மா வேலைக்கு போகாமல் படுத்தபடிதான் இருந்தாள். தலை கலைந்து முகம் ஒடுக்கு விழுந்து கண்மூடி படுத்திருந்தாள். மீனாவின் குழந்தை முகத்திலும் சோகம் படிந்திருந்தது. வீடு முழுவதும் இருள் கவிந்திருந்தது. என்ன மீனா, அம்மா ஏன் இப்படி இருக்காங்க என்று கவலையுடன் தங்கையை கேட்டான். தெரியலையே, உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்க. என்கிட்டையும் சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. 3 நாளாக சாப்பாடையே தொடலை. தண்ணி மாத்திரம்தான் குடிக்கிறாங்க. அடுத்த வீட்டு அம்மா வந்து பார்த்துட்டு போனாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போகவான்னு கேட்டாங்க. அம்மா வேணான்ட்டாங்க என்றாள். முத்தையாவின் தொண்டை குழிக்குள் ஏதோ ஒன்று அடைத்து கொண்டது.
கண்களில் அழுகை முட்டினாலும் அடக்கிக் கொண்டான். அம்மாவிடம் போய் பேச பயமும் தயக்கமும் இருந்தது. ஆனால் இங்கு நிலைமை கைமீறி போய் கொண்டு இருந்தது. பயமும் தயக்கமும் இருந்து பயனில்லை. அம்மாவின் படுக்கையை நோக்கி போனான். திரும்பி படுத்து இருந்தாள் அம்மா. அவளுடைய கலைந்த அழுக்கடைந்த கூந்தல் தாறுமாறாக கிடந்தது. அவளுடைய கைலி கலைந்து தளர்ந்து கிடந்தது. அம்மா முதுகை தொட்டு அம்மா என்றான். மெதுவாக திரும்பி அவனை பார்த்தாள். கைலியை சரி செய்து கொண்டாள். உடம்புக்கு என்ன செய்யுது? அழுகை மீண்டும் முட்டி கொண்டு வந்தது. பேசாமல் இருந்தாள். வெறுமையான விழிகளால் அவனை பார்த்தாள். சொல்லும்மா, நான் வேணா காடி பிடிச்சி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகட்டுமா என்று கேட்டான். சிரமத்துடன் வாய் திறந்தாள். வேண்டாம் முத்தையா, என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஏன் இப்படி இருக்கிற? ஏன் சாப்பிடாம இருக்கிறம்மா? மீண்டும் பேச்சில்லை. சொல்லும்மா என்றான். சாப்பிட்டு இந்த உடம்பை வளர்த்து என்ன பிரயோஜனம் முத்தையா? நம்ம மது ஏழைங்களுக்கு என்ன எதிர்காலம் இருக்குது? அவனுக்கு இதில் ஏதோ ஒரு வகையில் தான் சம்பந்தப்பட்டிருப்பது போல தெரிந்தது. ஏமாம் இப்படியெல்லாம் பேசுகிற என்றான். ஆமாம்ப்பா, நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு சீரழிஞ்சு போனாலும் நீ நல்லா படித்து இந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வருவேன்னு நினச்சேன். அது நடக்க போகிறதில்லன்னு நீ காட்டிட்ட. உங்கள் அப்பனை போல தானே இருக்க போகிற. படிப்பை குட்டி சேவராக்க போகிற. ஒரு வயசு வந்ததும் ஒருத்தியை ஏமாற்றி இழுத்து ஓடி இப்படி நம்ம குடும்பம் மாதிரி இன்னொரு லட்சியமே இல்லாத ஏழை குடும்பத்தை ஆரம்பிக்க போகிற. குழந்தைகளை பாழாக்க போகிற. இதையெல்லாம் நான் உயிரோடு இருந்து இன்னொரு தடவை பார்க்கணுமா? அவள் ஒரு மரக்கட்டையை எடுத்து அவன் முதுகில் அடி அடி என்று அடித்திருக்கலாம். முன்பு அப்படி அடித்து அவன் தாங்கி இருக்கிறான். ஆனால் இந்த சொற்களின் அடி அவன் மனதில் வெட்டு வெட்டாக விழுந்தன. மன தசைகள் ரத்தம் வழிய கிழிந்தன. ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? நான் என்ன செஞ்சிட்டேன் இப்போ? அழுகியோடு கேட்டான். உனக்கு தெரியாதா முத்தையா? தெரியலன்னா நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு தான் அர்த்தம். எத்தனையோ பொய்யோடு இன்னும் ஒரு பொய்யை சொல்ல போகிற, அவ்வளவுதானே? மெதுவாக முகத்தை திருப்பி கொண்டாள். பேசாமல் உட்கார்ந்து கண்ணீரை வழிய விட்டு கொண்டிருந்தான். இனி மறைக்க முடியாது. இது முன்பு போல இல்லை. அம்மா முன்பு போல அடிக்காமல் ஏசாமல் தானாக தன் கழுத்தில் இருக்கு முடிச்சு போட்டுக்கொண்டு அதன் ஒரு முனையை அவன் கையில் தந்திருக்கிறாள். மனதை திடப்படுத்தி கொண்டு சொன்னான். சரி அம்மா, நான் செஞ்சது தப்புதான். பள்ளிக்கூடம் போகாமல் கேசவனோட சேர்ந்து படம் பார்த்தேன். நெசந்தான். இனிமே சத்தியமாக அப்படி செய்ய மாட்டேம்மா. என்னை மன்னிச்சிரும்மா. திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள். பிரயோசனம் இல்லை முத்தையா. உன்னோட சத்தியம், என்னோட மன்னிப்பு, இதுக்கெல்லாம் ஒரு மதிப்பும் கிடையாது. நீ சத்தியம் பண்ணிட்டியேன்னு நான் உன்னை அணைச்சிக்கிட்டு அழுது சமாதானம் ஆயிடலாம். ஆனால் ஒரு வாரம் போனால் எல்லாம் சுகமாக போயிடும். எல்லாம் சகஜமாக போயிடும். உனக்கு கூட்டாளிங்க வந்துடுவாங்க. பழைய ஆசைங்க எல்லாம் வந்துடும். அம்மாவை ஏமாத்துறது எவ்வளவு சுலபம்னு உனக்கு தெரியும். உனக்கு கைவந்த கலை தானே. ஆகவே எல்லாம் முந்திய போல தான் நடக்கும். பிரயோஜனம் இல்லைப்பா. அதிர்ச்சி அடைந்து போனான். அவளை பார்த்து, இல்லம்மா, நான் உண்மையிலே திருந்திட்டேன். அப்படியா? எவ்வளவு நேரமாக திருந்தியிருக்க? இதோ அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சின்னு நினச்ச உடனே பல வருஷங்களாக இருந்த கெட்ட பழக்கத்தை விட்டு ஒரு நிமிஷத்தில் திருந்துட்டியா? அவ்வளோ சீக்கிரம் திருந்தினவன் மறுபடி கெட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம்ப்பா வேணும்? அம்மா குரல் அடைக்க அடைக்க மிக மெதுவாக பேசினாள். அவளால் உரத்து பேச முடியவில்லை. கோபத்தை கூட காட்ட முடியவில்லை. பலவீனமான தொனியில் அளந்து அளந்து பேசினாள். ஆனால் அவன் இதயத்தை குறிவைத்து அடித்தாள். என்னை என்னதாம்மா பண்ண சொல்கிற? அழுதான். ஒன்றும் பண்ண வேணாம் முத்தையா. எதுவும் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நீ விரும்பின வழியில் நீ போகலாம். என்ன என் வழிக்கு போகவிடு. மீண்டும் திரும்பிக் கொண்டாள். அம்மா என்று குரல் விட்டு கேவி அழுதான். வேணாம்மா, அப்படி பேசாத. நீ போயிட்டா எனக்கும் தங்கச்சிக்கும் என்ன கதி? அவனை பார்த்தாள். உனக்கும் தங்கச்சிக்கும் என்ன கதிங்கிறத நீ தான் தீர்மானிச்சிட்டியே தம்பி. உங்கள் அப்பா காட்டின வழிதான் உனக்கும் வாய்ச்சிருக்கு. நீ இப்படியே போனால் இந்த குடும்பம் முன்னேற முடியாமல் பாழாத்தான் போகும். நான் உயிரோடு இருந்தாலும் இல்லைனாலும் இப்படி தான் நடக்கும். ஆகவே இதையெல்லாம் பார்க்காம நான் சீக்கிரமே போயிடலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். உங்கள் தலைவிதிப்படி உங்கள் விருப்பப்படி நடக்கட்டும். நீ என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. முழுக்க முழுக்க உன் நண்பனோட கட்டுப்பாட்டில் இருக்க. அவன்தான் உனக்கு எதிர்காலத்துக்கு வழி சொல்லி கொடுப்பான்.
இல்லைம்மா, அப்படி சொல்லாதம்மா. இன்னையோட அவனை விட்டுடுறேம்மா. இனிமே அவனோட சேரமாட்டேம்மா. சத்தியம்மா, சத்தியம் சத்தியம். அவள் கையை பிடித்து உள்ளங்கையில் அடித்தான். 3 சத்தியமாப்பா? காப்பாற்ற அவசியம் இல்லாத போது 3 என்ன 100 கூட பண்ணலாம். எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா என்றாள். என்ன செய்ய நினைத்து விட்டால் இந்த அம்மா? செத்தே போவது என்று முடிவு செய்து விட்டாளா? தன்னையும் தன் தங்கையையும் அனாதைகள் ஆக்கி விடுவதென்று முடிவு செய்து விட்டாளா? அந்த அளவுக்கா என் செயல் அவளை தைத்து விட்டது? முத்தையாவுக்கு மனம் முற்றாக உடைந்து போனது. கதறினான். வேணாம்மா, இப்படி செய்யாத, எங்களை விட்டு போகாத. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. வேணும்னா என்னை கட்டி வச்சு அடி, எனக்கு சூடு வை. நான் பண்ணின குத்தத்துக்கு நீ ஏன் இப்படி தண்டனை அனுபவிக்கிற? ஏன்னா உனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் போகுது. அதனால் உன்னை சரியாக திருத்தி வளர்க்க முடியாததுக்கு எனக்கே நான் தண்டனை கொடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். வேணாம்மா, நான் எல்லாத்தையும் இன்னைக்கோடு விட்டுடுறேன். நீ எந்திரிம்மா, சாப்பிடுமா, அழுது சொன்னான். அவள் லேசாக எழுந்து உட்கார்ந்தாள். முத்தையா அவள் எழுந்து சாய்ந்து கொள்ள தலையணியை முட்டு கொடுத்தான். இனிமே அந்த கேசவனோட சேராமல் இருப்பியா? சேரமாட்டேன்மா, சத்தியம்மா. கண்களை துடைத்து கொண்டான். அப்படின்னா அந்த கேசவனையே இங்கே கொண்டாந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லு. அதிர்ச்சி அடைந்தான். கேசவனா? அவன் வருவானா? எப்படி வருவான்? என்னப்பா அப்படி பார்க்குற? வருவானா? அம்மா, அவன் வருவானா இல்லையான்னு தெரியலம்மா. அவன் எதுக்கு? ஆனால் நான் இனிமே அவன்கிட்டயே போக மாட்டேம்மா. முடியாது முத்தையா, நீ போக மாட்ட. ஆனால் அவன் வந்தான்னா ஓட்டிக்குவ. உன்னால் அவனை எதிர்த்து நிற்க முடியாது. அவனை வர சொல்லு, என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லு. அம்மா, அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். இதே கட்டில் இங்கேயே தான் என் உயிர் போகும். சைக்கிளை எடுத்துக்கொண்டு தலை தெறிக்கும் வேகத்தில் வந்து கேசவனின் அடுக்குமாடி வீட்டை அடைந்த போது இரவு மணி 9 கேசவன் இருக்கிறானோ இல்லையோ தெரியவில்லை. கீழே அவன் மோட்டார் சைக்கிளை பார்க்க முடியவில்லை. தயக்கத்தோடு கதவை தட்டினான். திறந்தது கேசவனின் அம்மா. அலங்காரம் ஒன்றுமில்லாமல் சூம்பிப்போன முகத்துடன் தலைமுடி விரிந்து கிடந்தாள். என்ன வேணும் என்று கேட்டாள். அவள் குரல் முரட்டுத்தனமாக இருந்தது. கேசவனை பார்க்கணும் ஆண்டி என்றான். நீ யாரு? நான் அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். அவனை அவசரமாக பார்க்கணும். அது வீட்டில் எங்கே இருக்குது? எங்கே போயிருக்கான்? எப்போ வருவான்? ஆமாம், என்கிட்ட சொல்லிட்டு தான் போகுது. யாருக்கு தெரியும்? நாய் மாதிரி ஊரெல்லாம் சுத்தம். ஆமாம், நீ ஏன் அந்த ராத்திரி நேரத்தில் அதை தேடுற? பேச வேண்டியிருக்கு ஆமாம், நீங்கள் ராத்திரியாக தானே கூடி பேசுறது. உன்னை போல் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து தான் அதையும் இப்படி தருதலையே ஆக்கிட்டீங்க. கோபத்தோடு பேசினாள். ஆண்டி வந்தால் என் வீட்டுக்கு வர சொல்லுங்க ஆண்டி, அவசரம். என் பேர் முத்தையா. அவனுக்கு வீடு தெரியும். ஒன்றும் சொல்லாமல் கதவை பட்டென்று சாத்தினாள். என்ன செய்வது என முத்தையா யோசித்தான். வீட்டுக்கு போய் அம்மாவின் கையை பிடித்து அழலாம் என்று தோன்றினாலும் கேசவன் இல்லாமல் அம்மாவை பார்த்து பயனில்லை என தோன்றியது. அம்மா அவனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாள். முகத்தை திருப்பி படுத்துக்கொண்டு சொன்னது போலவே செத்து போய் விடுவாள். கீழே போய் ஏறி வரும் படியில் உட்கார்ந்தான். முத்தையா வர எந்நேரமானாலும் உட்கார்ந்து அவன் கையை பிடித்து அழைத்து போகாமல் விடுவது இல்லை. அந்த மலிவு விலை அடுக்குமாடி கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் எங்கோ மூலையிலிருந்து மூத்திர மனம் வந்தது. கொஞ்ச தூரத்தில் சீனர் அங்காடி கடைகளில் கொய்த்தியோவும் மீனும் பிரட்டுகின்ற மனமும் சத்தங்களும் வந்தன. தொடைகளில் முழங்கைகளை முட்டு கொடுத்து கொண்டு முத்தையா காத்திருந்தான். மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்தப்படும் இடத்தில் அவன் பார்வை நிலைத்திருந்தது. கேசவன் வந்தால் அங்குதான் வந்து நிற்பான், பிடித்து விடலாம். அம்மா எப்படி இருப்பாள் என்ற நினைவே புரண்டு புரண்டு வந்தது. அவள் படுக்கையில் ஒரு கந்தல் துணி போல் நைந்து போய் கிடந்தது ஞாபகத்திற்கு வந்தது. அம்மா, எங்களை விட்டு போய்விடாதே. நான் திருந்தி விட்டேன். நான் குடும்பத்தை காப்பாற்றுறேன். எனக்காக காத்திரு அம்மா. மனம் நடுங்கியது. 9 மணி அளவில் கேசவன் மோட்டார் சைக்கிளோடு வந்தான். அவன் நிறுத்தும் முன் அவனை நோக்கி ஓடினான் முத்தையா. என்னடா முத்தையா, இந்த நேரத்தில்? கேசவா, நீ இப்போவே என் கூட என் வீட்டுக்கு வரணும். உங்கள் வீட்டுக்கா? ஏன், என்ன விஷயம்? எப்படி சொல்வது என்று யோசித்தான். கேசவா, எங்கள் அம்மா சாக பழகி கிடக்கிறாங்க. ஏன், என்ன சீக்கு? சீக்கு இல்லைடா, அன்றைக்கி நாம் 2 பேரும் பள்ளிக்கூடம் போகாமல் இந்த வீடியோ பார்த்தது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இனிமேல் நான் அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு 3 நாளாக சாப்பிடாமல் இருக்காங்க. கேசவன் அவனை மேலும் கீழும் பார்த்தான். போடாம் முட்டாள், இதுதாண்டா உன்னை சேர்த்துக்கிறதுல உள்ள தொல்லை. ஏன் உங்கள் அம்மாவுக்கு சொல்லி தொலைச்ச? நான் சொல்லலடா, அம்மாவுக்கு எப்படி தெரிந்திருக்கலாம் என்பதை சுருக்கமாக சொன்னான். நீயும் உங்கள் அம்மாவும் எப்படியாவது போங்க.
என்ன எதுக்கு இதில் இருக்கிற என்றான் கேசவன் எரிச்சலோடு. இல்லைடா, நான் இனிமே இப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் எங்கள் அம்மா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நீ வந்து சொல்லணுமா? வாடா, உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன்டா. கேசவன் மருண்டிருந்தான். கண்களில் கோபமும் பயமும் இருந்தன. போடா போடா என்ற மிக கொச்சை வார்த்தைகளில் முத்தையாவை திட்டினான். என்னை என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஆனால் என்னோட வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடா. போடா, எதுக்கு நான் வரணும்? அங்கே வந்து நான் தான் ப்ளூ ஃபில்ம் காமிச்சேன்னு ஒத்துக்கிட்டு அப்புறம் உங்கள் அம்மா போலீஸை கூப்பிட்டு பிடிச்சி கொடுக்கவா? முடியாது. நீ போய் என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ, நான் வர முடியாது. கேசவா, நீ வரலன்னா எங்கள் அம்மா செத்து போயிடுவாங்கடா. முத்தையா அழுதான். செத்து தொலைக்கட்டுமே, சாவ மாட்டாளான்னு தான் நான் காத்துட்ருக்கேன், அலட்சியமாக சொன்னான் கேசவன். என்னடா சொன்ன? முத்தையா பாய்ந்து அவன் சட்டையை பிடித்தான். எங்கள் அம்மாவையா செத்து தொலைய சொன்ன? எங்கள் அம்மா தாண்டா எனக்கு உசுறு. அவங்க உயிர் போச்சுன்னா உன்னையும் கொண்டுட்டு நானும் செத்து போவேண்டா. கேசவன் அவனை பிடித்து தள்ளினான். முத்தையா சட்டையை விடவில்லை. இருவரும் தார் ரோட்டில் விழுந்து புரண்டார்கள். முத்தையா கேசவனின் முகத்தில் குத்தினான். கேசவன் திருப்பி குத்தினான். முத்தையா விழுந்த இடத்தில் தலையில் பட்டு கொஞ்சமாக ரத்தம் வழிந்தது. சீனர்கள் அங்காடி கடையிலிருந்து ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்க ஓடி வந்தது. கேசவன் முத்தையாவை ஒரு ஓரமாக தள்ளினான். அங்கிருந்து ஓடி தன் மோட்டார் சைக்கிளை உதைத்து கிளம்பினான். ஏதோ ஒரு பக்கம் தலை தெறிக்க ஓட்டி மறைந்து போனான். முத்தையா மெதுவாக எழுந்தான். கூடியிருந்த சிறிய கூட்டத்தை பார்த்தான். தலையில் கை வைத்து இரத்தத்தை பார்த்தான். தலையும் குத்துப்பட்ட முகமும் விண் விண் என்று வலித்தன. ஆனால் அதைவிட மனம்தான் அதிகமாக ரணப்பட்டு கசிந்து இருந்தது. இந்த அயோக்கிய நண்பனின் உறவால் அம்மாவையே எழுந்து விடுவோமோ என்ற திகில் வந்து படர்ந்தது. அவமானமும் ஏமாற்றமும் மனத்தை அழுத்த குனிந்தவாறே சோர்ந்து போய் தன் சைக்கிளை நோக்கி நடந்தான். தன்னை கட்டிப்பிடித்து தேம்பி தேம்பி அழுகின்ற மகனை பஞ்சடைத்த கண்களுக்கூடே பார்த்தாள் பார்வதி. அவன் தலையை தடவிய போது அந்த இரத்தம் கையில் பிசுக்கென்று ஒட்டியது. ஐயோ, இது என்ன ஐயா என்று கேட்டாள். அம்மா, அவன் ரொம்ப கெட்ட ராஸ்கல்மா, அயோக்கியன். நான் ரொம்ப கெஞ்சி எவ்வளவு கேட்டும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாம்மா. என்னை பிடிச்சு தள்ளிட்டு ஓடிட்டாம்மா. அம்மா, அவன் வேணாம்மா. நான் உன் மகன் இல்லையா? நான் சொல்கிறத கேளும்மா. இனி ஜென்மத்துக்கும் நான் அவனோட சேரமாட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்மா? சொல்லும்மா. பார்வதி நீண்ட நேரம் அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். சோகம் கப்பியிருந்த கண்களில் இரக்க நீர் சுரக்க ஆரம்பித்திருந்தது. அப்புறம் தலையை திருப்பி பக்கத்தில் அழுதவாறே நின்றிருந்த மகளை கூப்பிட்டாள். மீனா அருகில் வந்ததும், சாப்பிட ஏதாச்சும் இருக்கா மீனா என்று கேட்டாள். அடுத்த வீட்டு அம்மா கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுத்துருக்காங்க என்றாள் மீனா. அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. மீனா ஓடி ஒரு சிறிய பாத்திரத்தில் கஞ்சி ஊற்றி அதில் ஒரு கரண்டியும் போட்டு கொண்டு வந்தாள். முத்தையா, கொஞ்சம் எடுத்து வாயில் ஊட்டுப்பா என்றாள். முத்தையாவின் கரங்கள் வெடவெடவென்று நடுங்கின. கரண்டியிலிருந்து கொஞ்சம் கஞ்சி அம்மாவின் மார்பின் ரவிக்கை மேல் விழுந்தது. துடைக்க முயன்றான். பரவாயில்ல, அப்புறம் தொடச்சிக்கலாம் என்றாள். அவள் வாயை திறந்த முத்தையா ஊற்றிய கஞ்சியை கொஞ்சமாக குடித்தாள். போதும் என்றாள். சிரமப்பட்டு எழுந்து உட்கார்ந்தாள். கைலியை சரிப்படுத்தினாள். முத்தையா, நான் மெதுவாக குடிச்சிக்கிறேன். நீ மீனாவையும் கூட்டிக்கிட்டு கிளினிக் போய் காயத்தை காமிச்சிட்டு வாப்பா என்றாள். தலைமாட்டிலிருந்து 20 ரிங்கட்டை எடுத்து கொடுத்தாள். அவள் முகத்தில் தெளிவு வந்திருந்தது, மலர்ச்சி வந்திருந்தது. நீ முதல்ல சாப்பிட்டு முடியுமா? நான் மெதுவாக போகிறேன். மீனாவையும் கூட்டிகிட்டு போனால் உன்னை யார் பார்த்துக்குவாங்க என்றான். நான் கூட்டிகிட்டு போகிறேன். யார்? குரல் வந்த பக்கம் திரும்பினான் கேசவன். முத்தையாவின் முகத்தில் அனல் பறந்தது. நீ ஏண்டா இங்கே வந்த? எங்கள் அம்மாவை செத்து தொலையிட்டோம்னு சொன்னல. கேசவன் தலை குலைந்து தரையை பார்த்தவாறு இருந்தான். அப்புறம் நிமிர்ந்து பார்வதியின் முகத்தை பார்த்து பேசினான். எங்கள் அம்மாவை நினச்சி சொன்னேன், இந்த அம்மாவை இல்லை என்றான் கேசவன். பார்வதி அவனை பரிவுடன் பார்த்தாள். போடா, உன்னோட சேர்ந்ததுனால தான் இத்தனையும் நடந்துச்சு. இனி நீயும் நானும் கூட்டாளி இல்லை. எங்கள் அம்மா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. இனி நீ தேவையில்லை, வெளியில் போ. இரு முத்தையா, பார்வதி தடுத்தாள். கேசவனை பார்த்து சொன்னாள். தம்பி, அழைச்சிட்டு போப்பா. முத்தையாவுக்கு துணையாக போய் அவனை பத்திரமா திருப்பி கொண்டாந்து விட்டுரு என்றாள். வேணாம்மா, தான் தனியாக போய்க்கிறேன். இவன் வேணாம். இவனோட சேர்ந்தா இன்னும் கெட்டு தான் போவேன். வேண்டாம்மா என்றான் முத்தையா. இல்லை முத்தையா, கூட போ. இனிமே இந்த தம்பியால் நீ கெட்டு போக மாட்ட. அதுதான் ஒன்னால் திருந்த போகுதுன்னு நினைக்கிறேன். அம்மா மெதுவாக கஞ்சியை உறிஞ்சியவாறு அவர்கள் இருவரும் வெளியே போவதை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு மாங்காய்க்கு வைத்த குறியில் 2 மாங்காய்கள் கனிந்து விழுந்திருப்பது சந்தோஷமாய்தான் இருந்தது. கஞ்சியை கீழே வைத்துவிட்டு மீனாவை பக்கத்தில் கூப்பிட்டு இறுக அணைத்து கொண்டாள். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை.
நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை, பேர் சொல்லி வாழ்வதில்லை.